அண்ணன் திரு முத்துசெல்வம் இந்த முதல் கட்டர் நிகழ்ச்சிக்கு வருகிறவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். நம்ம எப்போ கேட்டாலும் எதுவுமே இல்லைன்னு சொல்லாம எங்களை ஊக்குவிக்கும் அண்ணன் முத்துசெல்வம் அவர்களுக்கு மனமாக என்று தெரிவித்துக் கொள்கிறேன். முத்துசெல்வம் அவர்களுக்கு திரு பூரவி பொன்னாட மாற்றி கௌரவிப்பார். இந்த கபடி கிரிக்கெட் போட்டியை சீரசிறந்தா அனுமதி வழங்கி சிறப்பு அண்ணன் அவர்களுக்கு எல்லாம் கிளப் பண்ணுங்க தம்பி, எல்லாம் கிளப் பண்ணுங்க. ஒரு மேட்ச் வருது ஒரு கஷ்டம், அவங்களுக்கு எவ்வளவு வேலை நமக்கு தான் தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த கிரிக்கெட் போட்டி சிறப்பு வரையுங்க. திரு ஆர் கே பெரியசாமி அண்ணன், திரு முத்துசெல்வம், பூரவி, மச்சா முருகன், இவங்க எல்லாருக்கும் மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அலுவலர் அறிஞர் அண்ணன் அவர்களுக்கு மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். படையப்பா சிசி, எஸ்எம்சிசி மற்றும் லெவன் ரோஸ் இவங்க நடத்தக்கூடிய 20,000 டோர்னமெண்ட்டு. ஸோ செகண்ட் எடிஷன் இவங்க நடத்துறது. ஃபர்ஸ்ட் எடிஷன் நம்ம தான் கவர் பண்ணியிருந்தோம். 20K டோர்னமெண்ட்டு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 24 டீமு, 3-3 8 பிரிச்சிருக்காங்க. 8 டீம் செட்டிங் டீமு, 8 டீம் வந்து ஒரு ஊர், இன்னொரு 8 டீமு ஒரு ஊர். அந்த ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் பால், ஒரு செட்டு வெயிட் பால். 2025 ஜனவரி மாதத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முதல் டோர்னமெண்ட் இது. 4ஆம் தேதி 5ஆம் தேதி நடத்துகிறாங்க. 2 நாள். எப்போதுமே இவங்க பார்த்தீங்கன்னா 2 கிரவுண்டும் நடத்துவாங்க. இப்போ நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய பிச்சில் இருக்கோம். பக்கத்துலேயே ஒரு பிச்சு வேற இருக்கு. அங்கே நம்மளால எப்போதும் போல கவர் பண்ண முடியல. சிங்கப்பூர் ஆகும் பஞ்சப்பூர். இந்த டைலாக் முன்னாடியே இந்த இடத்துல ஒரு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு IJK கிரவுண்டு. பஞ்சப்பூர்னு எடுத்தாலே இந்த கிரவுண்ட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நம்ம எடுக்கக்கூடிய முதல் மேட்ச். இந்த மேட்ச் யாராங்க பார்த்தீங்கன்னா சாத்தனூர் வெர்சஸ் மேக்குடி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க சாத்தனூர். 4 ஓவர் மேட்ச், 3 பவுலர் யூஸ் பண்ணணும். பவர் பிளே எதுவும் கிடையாது. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்ல மதுரை வீரன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கார்த்தி வந்திருக்காங்க. ரைட்டா ஓவர் விக்கெட்லேருந்து ஃபர்ஸ்ட் பால், டாஸ் பால் கைட் பண்ணி விட்டாரு. பேக்வர்ட் ஸ்கொயர் மணிமாறன் ஃபீல்டராக இருக்கும்போது சிங்கிள் மட்டுமே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் KS ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைட் டிரைவ் போனார். ஒரு ஈஸி விக்கெட். பட் பிக் 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 பிரேக் த்ரூங்க அது. கண்டிப்பாக நம்ம சேனல் அதிகபட்சம் 50 அடித்த பேட்ஸ்மேன் ஒரே பந்து பிடிச்சி ஆட்டம்லேருந்து வெளியே. தேர்ட் பால் லோட்டாஸ் பால் இறங்கி போய் ஆட பார்த்தார். இந்த தடவை அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு. இந்த பாலும் சிங்கிளாக மாறு. ஸ்ட்ரைக்கில் 1 டன் பேட்ஸ்மேன் பாண்டி. இவர் ஃபேஸ் பண்ண முதல் பால் ஸ்டிக்கில் பட்டுச்சு வந்து பட்டிருக்குங்க. ஹார்ட் பிரேக்கிங் ஷாட் கொடுத்துருக்காருங்க கார்த்தி. மேக்குடிக்கு பெரிய பெரிய செட் பேக்கு. மதுரை வீரன் விக்கெட்டை எர்லியராக விட்டதுக்கு அப்புறமா நியூ பேட்ஸ்மேனும் ஆட்டமிலிருந்து வெளியே. 1 டன் பேட்ஸ்மேன் காணிங்க. ஸ்ட்ரைக்கில் 2 டன் பேட்ஸ்மேன், நியூ பேட்ஸ்மேன் கரண். 2 more ரிமைனிங். நல்ல வேகம் போட்டிருக்காரு. கண்டிப்பாக அதை தாண்டி கரெக்டான எக்ஸிகியூஷன் ஆஃப் யார்கர் பார்க்க முடியுது. அங்கே ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டு பண்ண சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. 1 more ரிமைனிங் முதல் ஓவரில். ஓய்யோ இதில் படிச்சுன்னு தெரியல. ஃபிங்கர் காணப்புங்க. 3 விக்கெட்டு ஒரே ஓவரில். வெரி எக்கனாமிக்கல் அண்ட் வெரி எஃபெக்டிவ். ரொம்ப ரூத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு கார்த்தி. இங்கே முதல் ஓவரு முடிஞ்சிருக்கு. பெரிய செட் பேக். 4 ரன் விட்டு கொடுத்து 3 விக்கெட் வேறு அழுட்டு போயிட்டார் கார்த்தி. மேக்குடி பேக் ஃபுட்ல இருக்காங்க. இங்கேருந்து மேலே ஏற முடியுமான்னு பார்ப்போம். செகண்ட் ஓவர் போட ஆனந்த். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டிக் லைன் மேலேயே வச்சாரு. கவர்ஸில் ஏற்றி வச்சிருந்த ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்துட்டாருங்க. சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ராமர். செகண்ட் பால் ஓவரில். இந்த மேட்ச்சில் எவர் வேஸ்ட் பண்ண முதல் பாலை இன்டென்ட்டாக காட்டியிருக்காரு. கண்டிப்பாக நல்ல ஓப்பன் அந்த இடம். குத்தி போயிருக்கு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆனாலும் தடுத்திருக்காரு பாண்டி. அங்கே ஃபீல்டர் 2 ரன் வந்திருக்காங்க. ஆஃப் த மார்க் வந்திருக்காங்க. இதுக்கு மேலே விடக்கூடாது. தேர்ட் பால் ஓவரில் வென்ட் லைக் அ ட்ரேசர் புல்லட். ஏன்னா அடிச்சதுக்கு அப்புறமா எங்கே போச்சு என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. தரையோட போனாலுமே ஃபாஸ்ட்டாக போச்சு பந்து.
டீப்ல ஏற்றி வச்சிருக்காங்க, ஒரே ரன். கேஎஸ் ஆன் ஸ்ட்ரைக். எதிர்பார்த்த இடத்துக்கு போக இன்னும் ஃபைனா போக வேண்டியது. ஸ்கொயர்ல ஃபீல்டர் இருக்க பக்கமே போயிருக்கு, சிங்கிள். 2 more remaining. ராமர் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்டிக்குங்க விட்டுட்டாருங்க, பெரிய விக்கெட் இதுவும். ஏன்னா மேன் இன் ஃபார்ம் வந்ததுலேருந்தே நல்ல டச்சில் இருந்த பேட்ஸ்மேனாக தோணுச்சு. அவர் ஆடினப்பே அவரோட விக்கெட்டையும் அழிருக்காங்க. ஆனந்த் நியூ பேட்ஸ்மேன் ஸ்டிக்ல ராஜா நல்லையா இருக்கார், அவரே தடுப்பாரு. அடிச்சிருக்காங்க ஃபிங்கர் கோனப்புங்க. yet another break through. ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. கார்னேஜ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். மேக்குடியை பொறுத்த வரைக்கும் 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9 வரைக்கும் 5 விக்கெட் விட்டுருக்காங்க மேக்குடி. 3rd ஓவர் பார்த்துக்கு முரளி வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மோகன். முதல் பந்து ஓவர் த விக்கெட்லேருந்து ஃபிளாட் பேட்டிங்க்கு போனாரு. நேருக்கு நேராக மேலே ஏந்திருக்காரு. ஆனந்த் கேட்ச் பிடிக்க 6வது விக்கெட் போயிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் முக்கில். செகண்ட் பால் ஆர்க்கில் விடாமல் போட்டார். டாட் பால் கீப்பர் கை வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன் நல்ல வேகமாக இருந்துச்சு. நல்ல வேகம் போட்டிருக்காரு ஸ்லிங் ஆக்ஷனில். ஷார்ட்டாக இருந்துச்சு. ஹரி பண்ண வச்சு பேட்ஸ்மேனை கம்ஃபர்டபுள் புல்ல ஆட முடியல. சிங்கிள் மாற்றிருக்காங்க. கிடைக்கிற ஒவ்வொரு ரன்னுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. முரளி டு ராஜா. மேலே ஏறி இருக்கு, பட் சேஃபாக விழுந்துருவான்னு பார்த்தா ஓய்யோ கொஞ்சம் மிஸ் ஜட்மெண்ட். அதனால் அங்கே ஒரு கேட்ச் ட்ராப்பை பார்க்க முடியுது. 2 ரன். ஃபுல் ஃபாஸ்ட் ஹைட். செகண்ட் டெக்கில் தடுத்திருக்காரு, பட் சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். நல்ல த்ரோ வேற வந்திருக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 13 ஸ்கோர். 6 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் மேக்குடி. முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு காட்டி அவருக்கான செகண்ட் ஓவர் இது. ஃபர்ஸ்ட் பால் பீட்டன். 2வது பந்து ஸ்லோவாக்குனாரு. ஃபுல் ஸ்விங் கொடுத்தாருங்க. வெளில போயிடுமோ தோணுது. ஏஸ் வெளில போயிருக்கு. முதல் மேக்ஸிமம் முதல் இன்னிங்ஸ்ல இந்த டோர்னமெண்ட்ல நம்ம எடுக்கக்கூடியதுல முதல் மேக்ஸிமம் காட்டிட்டு ராஜா ஒரு சொல்லட்டிட்டாருன்னு சொல்லலாம். லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் ஸ்லோ பண்ணாங்க. பேட்ஸ்மேன் அவர் ஸ்லோவே பண்ணல. வெல்லம் ஸ்டார் பந்த தேர்ட் பால் ஓவர்ல கம் பேக் பண்ணி போட்டுருக்காரு. கண்டிப்பா அவுட் சைட் வச்சு தடுக்க முரளி அவர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஒட்டி வச்சு சிங்கிள். 3 more remaining. பேட் ஃபர்ஸ்ட் பாடி செகண்ட். இங்கே இருந்தாலுமே ஒரு ரன் மாத்திட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த ஒரு சிங்கிள் மேக்குடிக்கு கிடைச்சிருக்கு. போன பால் வைடு. ரீபால் பால். பிச்சட் அப் டெலிவரி. பேட்டை விட்டு பார்த்துருக்காரு ராஜா. அது கைக்கு போயிருக்கு. லாங் ஆஃப் ஃபீல்டர் எடுத்திருக்காருங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சேகர். முக்கியமான வந்து டார்கெட் டிசைனிங் பால். நியூ பேட்ஸ்மேன் ஸ்டிக்குங்க. நல்ல யாருக்கு வந்தார். பேட்டு கடியிலேயே பட்டுச்சு. பேட்டில் பட்டு இன்சைட் எட்ஜில் yet another போல்டு. எக்ஸப்ஷனல் எண்டு கொடுத்துருக்காங்க முதல் இன்னிங்ஸுக்கு. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 22 ஆடினாங்க மேக்குடி. 24 பந்தில் 23 டார்கெட்டு சாத்தனூருக்கு. சேஸுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனா தமிழ் செல்வன் ஸ்டேக்கில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறோம். மேக்குடிக்காக முதல் ஓவர் போகிறதுக்கு ஜீவா. ஓவர் த விக்கெட். ஃபர்ஸ்ட் பால் பேட்டு கடையிலே போட்டார். டிரைவுக்கு போனாங்க. கவர்ஸில் சிங்கிள். சைக்கிள் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மணிவேல் மாறன். செகண்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஜஸ்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தாரு. கையில் அடிச்சுட்டே ஓடி இருக்காங்க. சிங்கிள் எடுத்திருக்காங்க. நேரில் ஓப்பன் அதை யூஸ் பண்ணி சிங்கிள் டபுளாக மாறுது. ஐயோ தடுக்காம டைரக்டாக இங்கே பிடிச்சிருந்தா ஒரு விக்கெட்டாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி வந்து விக்கெட் பட்டுருச்சு. அதே மாதிரி அவுட் சைட் ஆஃப் பிளேஸ் பண்ண தான் பார்த்தாரு. இன்சைட் எட்ஜ் டிராக் ஆகி முதல் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பிளட் எடுத்து கொடுத்துருக்காரு முதல் ஓவர்ல ஜீவா. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல காட்டி. நியூ பேட்ஸ்மேனுக்கு ஸ்டம்ப் லைன்ல வச்சிருக்காரு. கொஞ்சம் நகர்ந்து வந்துட்டாரு ஃபீல்டர். பட் கேப்ல போயிடுச்சு. தமிழ் ஸ்ட்ரைக்ல வித்து கொடுக்கல கட் ஆகிறதுக்கு. 1 more remaining. கொஞ்சம் ஸ்டெம்ஸை விட்டு ஆட பார்த்தாரு. இந்த தடவை அந்த ஃபீல்டரை பீட் பண்ணி போயிருக்கு. டாயிங் வித் ஃபீல்டருங்கிறது இதுதான். அவர் நகர இடத்த தாண்டி தான் வெளில போயிட்டு இருக்கு. பந்து சிங்கிள் மாத்திருக்காங்க. எண்ட் ஆஃப் ஓவர். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 6 ரன் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க சாத்தனூர். செகண்ட் ஓவர் போட மதுரை வீரன் மேக்குடிக்காக. ஓவர் த ஸ்டம்ப்ஸ் ஒரு அப்பீல் நகர்ந்து போயிருக்காரு பேட்ஸ்மேன். லைனுக்குள்ள வந்து டாட் பால். செகண்ட் பால்
ஸ்விட்ச் டிரைவ் வென்ட் லைக் அ ட்ரேசர் புல்லட். விண்டுக்கு ஆப்போசிட்டாக ஃபாஸ்ட்டாக போகாது, பட் சேஸ் பண்ண முடியுமா? ஐயோ போய் நின்றுச்சுங்க, அங்கே பவுண்டரி போகலை. தமிழ் ஸ்டைக்கில் சூப்பர் ஷாட், குவாலிட்டி. கவர்ஸில் சிங்கிள். கார்த்தியான் ஸ்டிக்கை விட்டு ஆடினாரு, எதிர்பார்த்த இடத்துக்கு வந்து போகல. ரொம்ப ஃபைனாக போக வேண்டியது, கரெக்டாக ஸ்கொயருக்கு பேருக்கு இடிச்சுக்கிட்டாங்க. தூரன் பார்த்து மதுரை டு கார்த்தி. நல்ல டெலிவரி போட்டாலும் பேட்டில் ஆடிடுறாரு. பேக்கில் கிட்ட பேட்டை வச்சிருக்காரு கரெக்டாக. மிட் ஆஃப் தடுக்க சிங்கிள். ஐயோ கரெக்டான டைமிங்கில் ஜம்ப் பண்ணியிருந்தா கண்டிப்பாக கேட்ச். அது கையில் போட்டு தெரிச்சிருக்கு. சிங்கிள்ங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 14 ஸ்கோரு. 1 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் சாத்தனூர். தேர்ட் ஓவருக்கு ராமர் நியூ பவுலர். மீதமுள்ள 12 பால்ல 9 ரன் தேவை. அவுட் சைட் ஆஃப்ல வித்து அப்பிஷா போச்சு, கேப்ல போச்சு. கண்டிப்பா பேக்வர்ட் பாயிண்ட்டுக்கு பேருக்கு 2 ரன் எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பால், இதுவும் கேப்ல போகுது. லாங்கா வச்சிருக்காங்க, மிட் ஆஃப் வைக்கல, சிங்கிளா மாறுது. காட்டி ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு, லெக் ஸ்டம்பை தட்டி தூக்கிட்டாங்க. நல்ல வேகத்தில் போட்டாரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல பாண்டியா. வெரி சீக்கி ஷாட், பாடியில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், காலில் போட்டுக்கு டாட் பால். லாஸ்ட் ஓவரும் இந்த ஓவரில் ஐயோ ரொம்ப க்ளோஸாக வச்சாரு. ஃபீல்டர் இருந்தும் பேக்வர்ட் பாயிண்ட் வரதுக்குள்ள சிங்கிள். கேப்பில் தாங்க ஆடுறாரு, கரெக்டாக ஆடுறாரு அந்த பேட்ஸ்மேன். டைமிங் கொடுத்துருக்காங்க, கலெக்டும் பண்ண முடியல. 2 ரன். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க சாத்தனூர். லாஸ்ட் ஓவர் ஆஃப் த மேட்ச் போகிறதுக்கு மதுரை வீரன். அவருக்கான செகண்ட் ஓவர் இது. 6 பால்ல 3 டிஃபன் பண்ணணும். ஓவரோட முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. 6க்கு 2 தேவை. பிச்சர் அப் டெலிவரி கையில் அடிச்சுட்டே ஓடி இருக்காங்க. 1 ரன் எடுத்திருக்காங்க. ஸ்கோர்ஸ் லெவல் இதோட. தமிழ் ஸ்ட்ரைக் அப் அண்ட் ஓவர் த ஃபீல்டர் 2 பேருக்கு அந்த தேவைப்பட்ட 1 ரன் கிடச்சிருக்குங்க. மேட்சை ஜெயிச்சிருக்காங்க சாத்தனூர்.